இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முட்டைக்கான உதவித்தொகையை நிலைநிறுத்துவீர், அரசாங்கத்திடம் பிபிசா கோரிக்கை. ஒரு முட்டைக்கு வழங்கப்பட்ட உதவித்தொகை நேற்று தொடங்கி 10 சென்டிலிருந்து 5 சென்னுக்கு குறைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த உதவித்தொகை முற்றாக அகற்றப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் அடிப்படை உணவுப் பொருட்களுக்கான பட்டியலில் முட்டை முதன்மையானது என்பதால் அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு கொள்முதல் மற்றும் சில்லறை வியாபாரிகள் மட்டும் இன்றி பொதுமக்களையும் கலக்கமடைய செய்துள்ளதாக பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சந்தையில் முட்டை உற்பத்தி துறை நிறைவாக இருப்பது மட்டும் இன்றி அதன் உற்பத்தி செலவினங்கள் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. உறுதி செய்யப்பட்ட பின்னரே இம்முடிவை எடுத்துள்ளதாக அரசாங்க தரப்பினர் தெரிவித்திருந்தனர். ஆனால் இந்த முடிவு நடுத்தர மக்களையும் வறிய நிலையிலானவர்களையும் பெருமளவில் பாதிக்கக்கூடும். ஏனெனில் வசதி குறைந்தவர்களின் வீட்டில் முட்டைதான் பெருமளவில் அடிப்படை உணவாக இருக்கும். உதவித்தொகை நிறுத்தப்பட்டு விலை உயர்த்தப்பட்டால் இப்போதைய நிலையை காட்டிலும் முட்டை வாங்குவதற்கு அவர்கள் கூடுதல் பணம் செலவிட வேண்டிய நிலை ஏற்படும் என்று அச்சங்கத்தின் கல்வி மற்றும் ஆய்வு பிரிவு அதிகாரி NV சுப்பாராவ் தெரிவித்தார். நாட்டை விட்டு வெளியேறும் தடையால் பல பாகிஸ்தானிய குடும்பங்கள் பரிதவிப்பு. இந்தியாவில் மருத்துவ விசாக்களில் உள்ளவர்களை தவிர்த்து பாகிஸ்தானிய மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான காலக்கெடு ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்தது. ஆனால் பல குடும்பங்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைய வட பஞ்சாப் மாநிலத்தின் அட்டாரி நகரில் உள்ள இந்திய எல்லை பகுதிகளில் போராடி வருகின்றனர். கடந்த வாரம் இந்திய கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் நடந்த கொடிய தாக்குதலுக்கு பிறகு கிட்டத்தட்ட அனைத்து பாகிஸ்தான் குடிமக்களும் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று புதுடெல்லி உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான முக்கிய எல்லை பகுதி கடப்பதை காண முடிந்தது. சிலர் தாங்களாகவே வெளியேறும் வேளையில் மற்றவர்கள் காவல்துறையினரால் வெளியேற்றப்பட்டனர். நீங்கள் சட்டவிரோதமானவர் என்றும் நீங்கள் வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். நான் இப்போதுதான் என் மகனை பெற்றெடுத்தேன். 14 நாட்கள் தான் ஆகிறது. எனக்கு சி பிரிவு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. எனக்கு பயணம் செய்ய அனுமதி இல்லை. இரவு எனது தையல்கள் அகற்றப்பட்டன. நேற்று நான் இங்கு வந்துவிட்டேன் என பாகிஸ்தானியரான சாரா கான் தெரிவித்தார். இந்த தாக்குதலினால் பதற்றங்கள் அதிகரித்து வருவதால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் காஷ்மீர் வட்டாரத்தை பிரிக்கும் எல்லை பகுதிகளில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் வீரர்களுக்கு இடையே எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடுகளும் அதிகரித்துள்ளன. பினாங்கு ஆளுநராக துன் ரம்லி நேற்று பதவியேற்றார். நேற்று ஸ்ரீ பினாங்கு மண்டபத்தில் நடைபெற்ற அதிகாரப்பூர்வ சடங்கில் பினாங்கு மாநிலத்தின் 9வது ஆளுநராக துன் ரம்லி தாலிப் பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். துன் அகமது புசி அப்துல் ரசாக்கிற்கு பதிலாக அவர் அந்த பொறுப்பிற்கு நியமிக்கப்பட்டுள்ளார். பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ரம்லி பினாங்கு உயர்நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ரசானா அலி யூசுப், மாநில அரசாங்க செயலாளர் டாக்டர் சுல்கிஃப்லி லாங் ஆகியோர் முன்னிலையில் பதவி பிரமாண கடிதத்தில் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து 17 முறை பீரங்கி முழங்கப்பட்டது. மேலும் அந்த சடங்கின் போது டாக்டர் ஸ்ரீ உத்தமான் என்று அழைக்கப்படும் தார்ஜா உத்தமா பெங்குவான் நெகிரி DUPN என்ற மாநில உயரிய பட்டமும் மாநில முதலமைச்சர் சவுகோன் யோவால் ரம்லிக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக மேஜர் முகமது சொலை ஜமால் தலைமையிலான 3 அதிகாரிகள் மற்றும் 103 உறுப்பினர்கள் அடங்கிய அரசு மலேசிய ராணுவ படையின் 2வது பேட்டலியனின் மரியாதை அணிவகுப்பை ரம்லி பார்வையிட்டார். பள்ளி வேனில் விடுபட்ட 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. கடந்த புதன்கிழமை சுமார் 5 மணி நேரத்திற்கு பள்ளி வேனில் விடுபட்டு சென்ற 5 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான். நண்பகல் மணி 12 அளவில் சம்பந்தப்பட்ட அச்சிறுவன் வேனில் மயக்கமுற்ற நிலையில் மீட்கப்பட்டதாக இஸ்கந்தார் புத்ரி மாவட்ட போலீஸ் தலைவர் ACP M குமரேசன் தெரிவித்தார். அன்றைய தினத்தில் காலை மணி 7:30 அளவில் தாமான் புக்கிட் இன்டாவில் உள்ள பாலர் பள்ளியின் முன்புறத்தில் வேன் ஓட்டுநர் மாணவர்களை இறக்கிய போது அச்சிறுவன் விடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. உயிரிழந்த சிறுவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக சுல்தான் அமினா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சிறுவனின் மரணம் குறித்த விசாரணைக்கு உதவும் பொருட்டு புதன்கிழமை மாலை 56 வயதான வேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ACP குமரேசன் கூறினார். இதனிடையே சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு முந்தைய குற்றப்பதிவு எதுவும் இல்லை என்றும் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கான அறிகுறியும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார்.
காஷ்மீரில் 26 பேர் கொல்லப்பட்ட விவகாரம் ஐநா கடும் கண்டனம். இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள காஷ்மீரில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி 26 பேர் கொல்லப்பட்ட தாக்குதல் குறித்து ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். துயரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மோதலை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியதாக ஐநா பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் கூறினார். இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்கள் குறித்து பொதுச் செயலாளர் தனது ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார். மேலும் துயரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மோதலை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் கோடிக்காட்டினார். பதற்றத்தை குறைக்கும் எந்த ஒரு முயற்சிக்கும் பொதுச் செயலாளர் தமது ஆதரவை தெரிவித்தார் என்று டுஜாரிக் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் மற்றும் இந்திய தலைவர்களுடன் தொலைபேசி அழைப்பில் பேசிய போது ஆண்டனியோ குட்டரஸ் இத்தகவலை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் இந்தியா பதற்றத்தை மலேசியா அணுக்கமாக கண்காணிக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பதற்றங்களின் நிலவரத்தை மலேசியா அணுக்கமாக கண்காணித்து வருகிறது. தெற்காசிய கண்டத்தில் நிலைமையை கட்டுப்படுத்துவதில் ஐக்கிய நாடுகளின் சபை ஐநா பங்காற்ற முடியும் என்றும் நம்புவதாக தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டன் தெரிவித்தார். போர் தொடங்குவதை தவிர்க்க இரு நாடுகளாலும் ஒரு சிறந்த தீர்வை எட்ட முடியும் என்று தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இரண்டு நாடுகளும் மலேசியாவிற்கு நட்பு நாடுகள். ஆகவே அவர்கள் போர் புரிவதை நாங்கள் விரும்பவில்லை. ஏனெனில் போர் ஏற்பட்டால் குறிப்பாக இரு நாட்டு மக்களும் நிச்சயமாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார். நேற்று ஜொஹூரில் மலேசிய ஆயுதப்படை முன்னாள் வீரர்கள் சங்கம் 56வது வருடாந்திர பேராளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் முகமது காலிட் அவ்வாறு கருத்துரைத்தார். 6 மாதங்களில் புகைப்பிடித்தல் கட்டுப்பாடு தொடர்பிலான 43,455 அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி இவ்வாண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி வரை 2024ஆம் ஆண்டு பொது சுகாதாரத்திற்கான புகைப்பிடிக்கும் பொருட்களின் கட்டுப்பாட்டு சட்டம் 852 அமல்படுத்திய காலகட்டத்தில் புகைப்பிடித்தல் கட்டுப்பாடு தொடர்பாக 43,455 அறிவிக்கைகளை சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ளது. பல்வேறு குற்றங்களுக்காக 1,04,24,350 ரிங்கிட் மதிப்பிலான அறிவிக்கைகள் வெளியிடப்பட்டதாக சுகாதார அமைச்சின் பொது சுகாதார மேம்பாட்டு பிரிவு இயக்குநர் டாக்டர் சுல்ஹிசாம் அப்துல்லா தெரிவித்தார். விளையாட்டு பொருட்கள் அல்லது உணவை போன்று புகைப்பிடிக்கும் பொருட்களை பொட்டலமிடப்பட்டது தொடர்பாக செக்ஷன் 15(1) கீழ் 46 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டதாக அவர் கூறினார். புகைப்பிடிக்கும் பொருட்களை இணையம் வழி மேற்கொள்ளப்படும் விற்பனையை தடை செய்யும் விற்பனை கட்டுப்பாட்டு விதிமுறைகள் 2024 விதிமுறை 3 கீழ் 20 விசாரணை அறிக்கைகள் திறக்கப்பட்டுள்ளன.